Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மதுரை மத்திய தொகுதியில் அமைச்சர் பிடிஆரை எதிர்த்து போட்டியிடும் நடிகரும் தயாரிப்பாளருமான சுந்தர் சி இருக்கிறார். சமீப காலமாக இருவருக்குமான அந்த வார்த்தை மோதல் என்பது அதிகமாக இருக்கிறது. இது குறித்து அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நீங்க பிரச்சாரத்தை பார்த்திருப்பீங்க, பிடிஆர் அவங்கள பேசினதை. சினிமா சங்கி ஏசி சண்முகம் அவர்கள் மதுரக்காரரே கிடையாது, வெளியூர்ல இருந்து வேட்பாளரை இறக்கியிருக்காங்க, இப்படியெல்லாம் வார்த்தை மோதல் அதிகமாக இருக்குது. எப்படி இதை பாக்குறீங்க, எப்படி இதை கையாள போறீங்க? ரெண்டு தரப்புலையும் வந்தாதான் மோதல். ஒரு தரப்புலையும் வந்தா அது மோதல் இல்லை, அது வேற வார்த்தை தான் சொல்லணும், தாக்குதல் சொல்லலாம். நான் பேசுனது எல்லாமே பாத்தீங்கன்னா மதுரை தொகுதி மக்களின் பிரச்சனை, மதுரைக்கு ஆளும் வர்க்கம் செய்யாத பிரச்சனைகளை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் ஒழிய நான் எந்த நாளும் என்னைக்குமே தனிநபர் தாக்குதலில் ஈடுபடலை. நான் படிக்காதவன் சொல்றாரு, ஆனா தன்னை வார்த்தைக்கு வார்த்தை படிச்சவன் சொல்றவர் தான் பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமான வார்த்தைகளை, தரக்குறைவான வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. கபட வேடதாரி, பச்சோந்தி, அப்புறம் கூத்தாடி, அப்புறம் புதுசா ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இவங்களா ஒரு வார்த்தை கிரியேட் பண்றது, அதை மறுபடியும் சொல்லி ஸ்டாம்ப் பண்றது, இது அவங்களோட ஸ்டைலு. சம்மந்தம் இல்லாம சினிமா சங்கின்ட்டு. நான் சினிமாலேருந்து எல்லாருக்கும் தெரியும். சங்கின்னு ஏன் சொல்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை மீனாட்சி அம்மனையும் திருப்பரங்குன்ற முருகனையும் கும்புறதால என்னன்னு தெரியல. பட் வார்த்தைக்கு வார்த்தை தன்னை படிச்சவர்னு சொல்றது, இப்படி தரம் இறங்கி ஒரு தனி மனித தாக்கல ஈடுபடுறதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனாலும் நான் எந்த காரணத்தை கொண்டு திருப்பி அவர் மாதிரி தனிப்பட்ட முறையில் தாக்க மாட்டேன். என்னால் முடியாதுன்னு இல்லை. ஏன்னா அவருக்கு எழுதி கொடுக்கறவங்களோட நான் திறமைசாலி. என் படங்களில் பல வசனங்களை தான் அவரே அவரோட ஸ்பீச்சில் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. டைலாக் ஆகட்டும் எல்லாமே நான் கிரியேட் பண்ண கைப்புள்ள நாய் சகர்னு எத்தனையோ கேரக்டர் பேர்ல இன்னும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்லயும் எல்லாத்தையும் ரசிக்க வச்சுட்டு இருக்கு. அப்படிப்பட்ட எனக்கு இவருக்கு ஒரு சினிமா சங்கி பதில் நான் ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் ஒரு தனிநபருக்கு பதில் சொல்றதுக்கோ தனிநபரை தாக்குதலுக்கோ கிடையாது. நான் மதுரை மக்களின் பிரச்சனையை பேசுறதுக்கு, மதுரை மக்களின் குறைகளை தீர்க்கிறதுக்கு, மதுரை மக்களுக்கு இந்த அதிகார வர்க்கம் செய்ய தவறியதை செய்வதற்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே இந்த அளவுக்கான விஷயங்களை பேசுனதில்ல. எதனால இப்படி பேசுறாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு கடுமையான போட்டின்றத வெளியே சொல்லாம உள்ளுக்குள்ள நினைக்கிறாரா? அதை எப்படி எடுத்துக்கிற வேண்டியது இருக்கு? நீங்களே சொல்லிட்டீங்க, கடுமையான போட்டின்னு சொல்லல, ஜெயிக்கக்கூடிய போட்டியா நான் எதிரில் உருவாயிருக்கேன். ஸோ அந்த தோல்வி பயத்தில் மேபி அவர் இப்படிலாம் பேசலாம். அதை தவிர உங்களுக்கே தெரியும், 10 வருஷமா நான் மதுரையில் இறங்கும் போது சொன்னாரு, நான் எதிர்கட்சி வேட்பாளரை பத்தி இந்த 10 வருஷத்துல பேசினதே இல்லை, பேசவும் மாட்டேன், பதில் சொல்ல மாட்டேன்னு அவரு. இன்னைக்கு தெருவா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் மூச்சு முட்டை என்னை பத்தி பேசுறாரு. அதுவும் ஒருமையில, ஒரு படித்தவர்கிற வார்த்தைக்கு வார்த்தை சொல்ற அவர் ஒருமையில பேசுறாரு, பட்ட பேர் வச்சு பேசுறாரு. ஸோ இதெல்லாமே காட்டுது அவர் எந்த அளவுக்கு தோல்வி பயத்தில் இருக்காருன்னு. குறிப்பா நான் மதுரக்காரண்டான்னு அவருடைய பிரச்சாரத்துல சொல்லக்கூடிய வார்த்தை மண்ணின் மைந்தன்னு இப்ப அதிகமா பயன்படுத்துறாரு. இதெல்லாம் எதை வெளிக்காட்டுதுங்க சார்? அதை எப்படி எடுத்துக்கலாம்? நீங்க அதை ஈஸியா கையாண்ட முடியுமா அந்த பிரச்சாரத்துல? ஏங்க 25 வருஷமா ஃபாரின்ல இருந்துட்டு திடீர்னு குடும்ப பின்னணியில எம்எல்ஏ ஆன அவரு 10 வருஷம் கழிச்சு இப்பவாச்சும் தான் மதுரக்காரன் ஞாபகம் வருது இல்ல? அந்த வகையில அதுவே என்னோட பெரிய சாதனை. அவருக்கு தன்னை மதுரக்காரன் ஞாபகப்படுத்தினதே பெரிய சாதனை. ஆனா எனக்கு என்னவோ பார்க்கும்போது என் படத்துல நானும் ரவுடி தான் சொல்ற மாதிரிதான் மதுரக்காரன். தமிழ்நாட்டில் பிறந்த அத்தனை பேரும் தமிழன் தான், தமிழன் எல்லாரும் மதுரக்காரன் தான், தமிழன் எல்லாரும் கோயம்புத்தூர்காரன் தான், தமிழன் எல்லாரும் திருநெல்வேலிக்காரன் தான், தமிழன் எல்லாருமே திருச்சிக்காரன் தான். தமிழருக்குள்ள பிரிவு பார்க்காதீங்க. உங்க அரசாங்கமே நம்ம அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கங்கிறது நானும் தமிழன் தான். யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு எங்கேயுமே எல்லா இடத்துலயும் போட்டு வச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு தேவையான போது பிரிவினையை கொடுப்பீங்க, ஊரா பிரிப்பீங்க, ஸ்டேட்டா பிரிப்பீங்க. உங்களுக்கு தேவையில்லாத போது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்குவீங்க. போது இந்த விளையாட்டெல்லாம் முதல்ல மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிற காரியத்தை பாருங்க. ஏன்னா இன்னொன்னு, என்னோட முதல் வெற்றி எதிர்கட்சி வேட்பாளரை பத்தி பேச மாட்டேன்னு சொன்ன அவர் என்னை பத்தி பேசிட்டு இருக்காரு. 2வது வெற்றி, இன்னைக்கு போய் மதுரை மத்திய தொகுதியெல்லாம் பாருங்க, எல்லா இடத்துலயும் அவசரமாக குப்பையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சாதாரண அடிப்படை விஷயங்களே பண்ணாம இந்த அரசாங்கம் இயங்கிட்டு இருக்கேன்ட்டு இப்போ உட்காந்து கிளீன் பண்றாங்க. எலெக்ஷன் நேரத்தில் அவசரமா குப்பைகளை கிளீன் பண்றது, எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் தேடி வர சட்டசபை உறுப்பினர், இந்த போக்கை மாற்றணும். 5 வருஷம் நீங்க ஆட்சி மக்கள் கொடுத்தாங்கன்னா 5 வருஷம் மக்களுக்காக உழைக்கணும், மக்களை சந்திக்க தயாரா இருக்கணும்.
அதுதான் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஜனநாயகன் படம் வெளியே இருக்குது. ஆனால் அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேகா தரப்பு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு காரணம் எல் முருகன் மத்திய அமைச்சர், அவங்களுடைய சென்சார் போர்டு தான் காரணம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது என்ன சார் நினைக்க வேண்டியது இருக்குது? இது வெளியே வந்ததுக்கு யார் காரணமாக இருந்திருக்கலாம்? ஏன்னா இது பல பேரோட உழைப்புன்னு கூட சொன்னீங்க. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்க வேண்டியது இருக்குங்க சார்? இல்லை, இது யார் மேலேயும் குற்றம் சாட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. முக்கியமாக சென்சார் போர்டு. ஏன்னா காலங்காலமாக எல்லா படமும் சென்சார் போர்டு, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான படம் சென்சார் போர்டில் தான் இருக்குது. அங்கிருந்து எந்த படம் லீக் ஆனதா வரலாறும் கிடையாது, அதுக்கான எந்த ஒரு சான்றும் கிடையாது. அதனால் தனிநபர் மேலே குற்றம் சாட்டுறது எந்த வகையில் உடன்பாடான விஷயம் இல்லை. அதுக்கான ப்ராப்பராக விசாரித்து குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சு நல்லபடியாக தண்டிக்கணும். குறிப்பாக மத்திய தொகுதியை பொறுத்தவரை மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி பேசுகிறீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் கும்பாபிஷேக பணிகளையே விரைவுபடுத்தியிருக்கேன். சேதமடைந்த வீர வசந்தராயர் மண்டபத்தை கிட்டத்தட்ட 168 கல்லை நாமக்கல்லிருந்து கொண்டு வந்து சரி பண்ணியிருக்கேன். இப்படி உங்களுக்காகவே நிறைய வீடியோக்கள், அதாவது மறைமுகமாக உங்களுக்காகவே நிறைய வீடியோக்கள்லாம் பதிவேற்றுறாங்கன்னே சொல்லலாம். அவர் செஞ்சதை நிறைய சொல்கிறாரு. அப்படின்றப்ப அவர் எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட முடியுமாங்க சார் மத்திய தொகுதிக்கு? ஏங்க, சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். அவரோட சாதனைகளை சொன்னார். ஒரு அமைச்சர், நிதி அமைச்சராக இருந்தவர், அவர் சாதனையாக சொல்கிறாரு, மதுரையில் மீனாட்சி அம்மனை சுற்றி 3 கக்கூஸ் கட்டி கொடுத்துருக்கேன், கழிவறை கட்டி கொடுத்துருக்கேன்ட்டு. இன்னைக்கு நான் அந்த ஃபோட்டோ காட்டுறேன். அது செயல்படாத கழிவறை இப்போ அவசரமாக சிமெண்ட் எல்லாம் பூசி எல்லாம் காய வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோவே நான் உங்களுக்கு ஆதாரத்துக்கு இன்னைக்கு நான் மீட்டிங்கில் காட்டுறேன். ஸோ இதுதான் இப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. அப்புறம் நான் சொல்கிற விஷயம் எல்லாம் மற்றவங்க சொல்லி கேட்டு நம்பி நான் சொல்கிற விஷயம் இல்லை. நீங்களே உங்கள் கண்ணால் பார்க்கலாம். நேற்று நான் சொன்னேன், என் கண்ணால் பார்த்ததை மனசில் பட்டதான் வாயால் சொல்கிறேன். மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்களே போய் பார்க்கலாம். கடைசியாக ஒன்று எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கீங்க சார் பிடிஆரை எதிர்த்து? ஏன்னா மிக முக்கியமான தொகுதி, மிக முக்கியமான ஒரு நபர். நீங்களே சொல்லிட்டீங்க எத்தனை வாக்குல ஜெயிப்பீங்களான்னு கேட்கல, எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பீங்கன்னு தான் கேட்டீங்க. அதுக்கு உங்களுக்கு என்னோட முதல் நன்றி. மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க. மக்கள் மனசுல என்ன இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம். ஆனால் அது கண்டிப்பாக வெற்றி தீர்ப்புங்கிறது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். மதுரை மத்திய தொகுதியில் நிச்சயமாக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். மக்கள் தீர்ப்பு எனக்கானதாக இருக்கும் என அந்த தொகுதியில் அமைச்சர் பிடிஆரை எதிர்த்து போட்டியிடும் நடிகரும் தயாரிப்பாளருமான சுந்தர் சி புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் மணிகண்ட பிரபு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.